சொல்லிட்டேன். என்னன்னா ரக்ஷுக்கு வந்து தோடு 3 செட் ஆஃப் தோடு வச்சிருக்கா. போட்டுட்டு நல்லா ஜிமிக்கி அரைப்போம்ல. இப்ப ரக்ஷு நிரு போட்டிருக்கா இல்லைங்களா, அந்த மாதிரி திட்டிடுவா. ஸோ அதனால வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. புதுமை ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன விளையாட்டு பார்க்க போறோம் அப்படின்னா, நாம வந்துட்டு நேற்றெல்லாம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு எந்திரிச்சது 9 மணிக்கு தான். ஆல்ரெடி சண்டைக்காரி சிஸ்டர்ஸ் வந்து அவங்களோட டே இன் லைஃப் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்மளோட தான் பார்க்க போறோம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு, இன்னைக்கு அமாவாசை. பட் ஆனால் வீடு வாசல்லாம் நம்ம முந்தானத்தே கழுவிட்டு தான் கோயிலுக்குலாம் போனோம், அழகுமலைக்கு. நான் இன்னைக்கு வீடு வாசல்லாம் கழுவல. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நீங்க ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ காலையில் எழுந்திரிச்சு நான் கொஞ்சம் நேரம் வீடியோலாம் எடிட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு இப்போ சமைக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிச்சன் வந்துட்டேன். எப்படின்னா வெறும் தக்காளி, வரமிளகா, உப்பு மட்டும் போட்டு அப்படியே கொஞ்சம் காரமாக வந்து சட்னி துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வணக்கிட்டு இருக்கேன். இந்த கிளைமேட் வந்து செம்மையாக இருக்கு. மாறி காற்று பயங்கரமாக அடிக்குது, மழை தூர்ன வண்ணமாக இருக்கு. ரொம்ப சிரமமாக இருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால். நம்ம இது போட்டுக்க வந்துட்டு எப்படின்னா எல்லா பக்கமும் வந்து சாரல் உள்ள வருது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டை விட்டு வெளியில போகணும்னாலே ஒரு மாதிரி இருக்கு. பட் ஆனாலும் அதோட தான் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்திரிச்சு டீ காஃபி நட்ஸு கூட இன்னைக்கு நாங்கள் சாப்பிடல, ஊற வைக்கல. எப்படி காலைல இருந்துச்சு டீ தான் நான் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு நட்ஸு ஊற வைக்கல. ஆனால் எந்திரிச்சு என்னமோ நாங்கள் 9 மணிக்கு தான் எந்திரிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து நான் மெயினாக அதில் பேசிக்கிறேன், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அம்மா ரக்ஷுக்கு தோடு வாங்கி கொடுங்க, ரக்ஷுக்கு செயின் வாங்கி கொடுங்கன்னு நிறைய கமெண்ட் வந்துட்டே இருக்கு. நானும் சொல்றேன். பட் இப்போ என்னோட சேனல் நம்ம சேனல்ல கவிஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சண்டைக்காரி சிஸ்டர்ஸ்ல நைட் லைவ்ல கூட சொல்லிட்டேன். என்னன்னா ரக்ஷுக்கு வந்து தோடு 3 செட் ஆஃப் தோடு வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் அவன் குட்டியா இருக்க, அவன் குழந்தையா இருக்கும் போது எடுத்த தோடு, ஃபர்ஸ்ட் எடுத்த தோடு. அந்த தோடு நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்து தோடு அப்படின்னா எங்க அப்பா எடுத்து கொடுத்தாரு. 700 ரூபாய்க்கு என்னமோ அப்ப எடுத்து கொடுத்தாரு. 2006லயா 7லயா சம்திங் எடுத்து கொடுத்தாரு. அந்த தோடு நான் வந்து இன்னும் அதை போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் காசு போட்டு ஒரு குட்டி தோடு ஒன்று எடுத்து கொடுத்தேன். அதான் அவன் போட்டிருந்தான், ரொம்ப வருஷமா போட்டிருந்தான். அப்புறம் நிறு போட்டிருந்தான், நிறு பிறந்தோடனே நிறு போட்டிருந்தான். மாத்தி 2 பேர் போட்டுட்டாங்க. அது போக ஒரு தோடு எடுத்து உடஞ்சிருச்சு. அது போக இன்னொரு தோடு எடுத்து உடஞ்சிருச்சு. அப்ப எனக்கு வந்து அந்த அளவுக்கு தோடு எந்த மாதிரி எடுக்கணும்னு எனக்கு தெரியல. போயிட்டு பாக்குறது நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துடும், உடஞ்சிடும். அப்புறம் திரும்ப போட்டு அப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு நார்மலா ஒரு தோடு எடுத்து கொடுத்துதான் போட்டிருந்தான். அப்புறம் அதையும் போட்டுட்டு நல்லா ஜிமிக்கி அரைப்போம்ல. இப்ப ரக்ஷு நிறு போட்டிருக்கா இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தோடு வாங்கி கொடுத்தேன். அது அரைப்போன்னு கொஞ்சம் அதிகம். அது வச்சு போனா வந்தா போட்டுட்டு இருப்பேன். நான் கூட போட்டிருக்கேன், நிறு கூட போட்டிருக்கேன். நான் பாண்டிச்சேரி போகும்போது போட்டிருக்கேன், நிறு வந்து கேரளா போகும்போது போட்டிருந்தான். அப்புறம் அது இல்லாத இப்ப நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து ரக்ஷோட பர்த்டேக்கு 2023 பர்த்டே கடை, போன வருஷம் பர்த்டேக்கு 24 பர்த்டேக்கு இந்த தோடு நான் உனக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். 28,000 32,000 எனக்கு அது மட்டும் சரியா ஞாபகம் இல்லை. லலிதாவில் இதுல வந்து லவ்னு போட்டிருக்கோம். இந்த தோடு நான் வந்து எடுத்து கொடுத்தேன். இப்ப இந்த தோடு ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் சொல்றேன். அவனுக்கு 3 தோடு இருந்துன்னா அவனுக்கு என்னமோ கோல்டு மேல அவ்வளோக்கா லவ் இல்லை. 12th போற வரைக்குமே குட்டி தோடு போட்டு போனா, 12th முடிச்சுட்டு காலேஜின்னு வரும்போது ஃபேன்சி தோடு மேல அவனுக்கு ஒரு விருப்பம். அதனால அவன் ஃபேன்சி தோடு வந்து போட்டுட்டு போறான். ஸோ அவனுக்கு வாங்கி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதா இல்லை. நிறுவுக்கு செய்யறதுக்கு முன்னாடியே ரக்ஷுக்கு செஞ்சாச்சு. அதே போல காலேஜுக்கு போன வருஷம் ரக்ஷுக்கெல்லாம் என்னென்ன பண்ணேன்னு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்களுக்கு தெரியுது, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்றீங்க ரக்ஷு மேல இவ்வளோ ஒரு லவ்னு சப்போர்ட் வச்சிருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அன்னைக்கு சிஸ்டர் வந்து செயின் வந்து நிறுவுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்க ஏன் அப்ப ரக்ஷுக்கு வாங்கி தரல? ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சி கிஃப்ட் பண்ணாங்க. அதை வந்து எல்லாரும் ஏன் இவளுக்கு செய் அவளுக்கு செய் நம்ம சொல்லக்கூடாது, அது தப்பு. கண்டிப்பா நான் ரக்ஷுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி தருவேன். அவனுக்கு நான் கூடிய சீக்கிரத்துல ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, இது அவனோட காலேஜில் செகண்ட் இயர் செம்மில் வந்து 86% வந்து மார்க் எடுத்து
நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க போது நான் என் சைட்லேருந்து எதுவுமே என்கரேஜ் பண்ணவே இல்லை. சும்மா நான் வந்து கேக் மட்டும் காமனாக நம்ம 2 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு அவங்களுக்கு 20,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து காமனாக தான் நம்ம கேக் வெட்டணும். கண்டிப்பாக அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. பட் அது என்னன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு தேவையானதை நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கேன். அது போக நீங்க ஏன் ரக்ஸு தோடு போட்டிருக்கீங்கன்னா என்னோட தோடு வந்து மேல இருந்து உடஞ்சிருச்சு. என் தோடு பார்த்துருப்பீங்க, ரொம்ப வருஷமா நான் அந்த தோடு தான் போட்டுட்டு இருக்கேன். அதனால அது உடஞ்ச தோட போட்டுட்டு அது ஒரு மாதிரி இருக்கு, எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கன்னா அதை கலட்டி வச்சுட்டு ரக்ஸு பர்மிஷனோட இந்த தோடை இப்ப நான் போட்டிருக்கேன். இதுதாங்க அந்த ஜிம்காஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கொடை ஜிம்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாலி அதெல்லாமே வந்து அடகு கடையில் அடகு வச்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் திருப்பணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு எல்லாத்தையுமே கொண்டு போய் இது பண்ணி தான் நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 1 by 1 வந்து எல்லாத்துக்கும், ஏன்னா 2மே என் வயிற்றுல பெற்று இருக்க பிள்ளைங்க தானே. ஸோ அதனால 2 பேர்த்துக்குமே நான் செய்வேன். உங்களுக்கு இன்னைக்கு ரக்ஸு ஸ்கூல் நிரு ஸ்கூல் விட்டுட்டு காலேஜ் போறாங்க போது ஒன்று கிடைக்கும் போது இப்போ இவளுக்கு கிடைக்குது அவளுக்கு கிடைக்கலன்னு நினைச்சுக்கிறீங்க, அப்படி இல்லை. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நிருகிட்ட தான் நான் நிறைய அட்டாச்மெண்ட்டாக இருக்கேன், ரக்ஷுட்டு இல்லைன்றீங்க. அப்படிலாம் இல்லை. ரக்ஷு வந்து என்னை ஹக் பண்ணுறதுக்கே அவன் வந்து கூச்சப்படுவான். ஏன்னா வந்து எனக்கு வந்து கிஸ் பண்ண மாட்டான், நான் போய் கிஸ் பண்ணா கூட அவன் ஏற்றுக்க மாட்டான். ஸோ அதனால வந்து அவன் அப்படியே இருக்கா, நான் இப்படி இருக்கேன், அவ்வளோதான். நிரு அப்படி இல்லை, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து கேட்டுருவான், திட்டிடுவான், சண்டையோ கோமோ எதுவாக இருந்தாலும் மனசில் வச்சுக்க மாட்டான், சாரி திட்டிடுவான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இல்லைனாலும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இருக்கு, 2 கண்ணும் ஒரே மாதிரி தான். இந்த கண்ணில் குத்துனாலும் இந்த கண்ணும் வலிக்கும். ஸோ எனக்கு அப்படிதான். இருந்தாலும் நீங்க பார்சாலிட்டி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, பரவாயில்ல. எல்லாத்தோட நம்ம கையில இருக்க 5 விரலுமே சமமா இல்லை, அதையே நம்ம ஏற்றுக்க முடியுது. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரியே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுன்னா நம்ம தான் முட்டாள்தனம். ஸோ ஓகே, பரவாயில்ல.